பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, காஞ்சி மாநகரில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான ஒரு தலைப்பு, இளைஞர்களினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது குடும்பமா இல்ல சமுதாயமா? இதாங்க தலைப்பு. இந்த தலைப்பினுடைய கேட்கிறதுக்காக இத்தனை பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு மேடைக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பெரியவர்கள், பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க, கூடவே தங்கள் பிள்ளைகளையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். அதிலும் அதிகமாக பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு அருமையான தலைப்பை கேட்டு தன் பிள்ளை தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க. நடுவர்களே, இன்னொன்னு, நிகழ்ச்சி தொடங்கும் போது மேடைக்கு முன்னாடி இடம் இருந்துச்சு. நீங்க உடனே சொன்னீங்க, எல்லாரும் அங்கங்கே இருக்கிறவங்க முன்னாடி வந்து உட்காருங்கன்னு. பார்த்துட்டே இருந்தேன். முதல்ல வந்து உட்கார்ந்தது அந்த சகோதரர், கூடவே அவங்க மகா வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவர் மகள்கிட்ட நீ போய் உட்காருன்னு சொல்லல, அவர் உட்கார்ந்தார், பிள்ளை பின்னாடி வந்துச்சு. குடும்பம் என்பது வழிகாட்டாது, வாழ்ந்து ஒரு வழியை அருமையாக காட்டும். நீங்க சமூகம் பாடம் நடத்தும், குடும்பம் தான் பாடமாக அமையும். அதான் முக்கியம். இங்க பாருங்க, பெற்றோர்களும் பிள்ளைகளும் முன்ன வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க வாழ்க்கை பாதை மிகச்சிறப்பாக அமையும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நீங்க கூட சொன்னீங்க தொடங்கும் போது, புத்தகங்கள் எல்லோரும் வாங்குங்கள் என்று. சமுதாயம் வாங்க சொல்லும், குடும்பம் தான் வாங்கி தரும். நடுவர் அவர்களே, தம்பி சிவசதீஷ் சமூகமேன்னு பேச வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். நிறைய படிச்சிருக்கிறார், நிறைய பட்டங்கள் வாங்கி இருக்கிறார். நான் ஒரு பணியோட ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இவருடைய பட்டத்துக்கெல்லாம் சமூகம் தந்ததாக இருக்கலாம், ஆனால் அந்த பட்டத்தை இவர் பெறுவதற்கு இவர்கள் பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. இங்க வந்து இந்த பக்கம், நீங்க இந்த பக்கம் வந்து பேசணும் தம்பி. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சமூகமேன்னு பேசியாச்சுன்னா அது ஒரு சிக்கல் தான். எப்பவுமே சமுதாயம்னாலே சிக்கல்கள் நடந்ததுதான். நீங்க நம்பிக்கையோட இருக்காரு. இல்ல இந்த காஞ்சி மாநகரத்துல நின்று பேசுறேன். என்னன்னா, நீங்க குடும்பமேன்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா அமையும். அதுக்காகத்தான் ஒரு அக்கறையோட சொல்றேன். அதனால எதுக்கோ அனிமாதான். இல்ல ஒண்ணும் இல்ல, மாறுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, மாத்திரலாம். அதுக்காக தான் சொல்றேன். அதனாலதான் நீங்க நம்ம பேரை எழுதும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வாங்குற BA, MA, MPhil எல்லா பட்டத்தையும் பேருக்கு பின்னாடி போடுவோம். ஆனால் பெற்றோர்கள் தரக்கூடிய இனிஷியலை பேருக்கு முன்னாடி போடுவோம். ஏனென்றால் அந்த பட்டத்தை தருவதே முன்னால் இருக்கிற இனிஷியல் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்க சொல்றோம். அவர் தாடி வளர்த்திருக்கிறார், அந்த தாடிக்கு பின்னாடி ஒரு லேடி இருப்பதாக சமூகம் பேசுகிறது. சமூகம் இது போன்ற சிக்கல்களை உருவாக்கும். அது சும்மா இருந்தாலும் நீங்க தொடங்கி நடுவர் அவர்களே, இளமைங்கிறது சாதாரணமானது இல்லைங்க. அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும். அது மட்டுமல்ல, இளமைகிட்ட இருக்கிறது மதிப்பு அதிகமாக இருக்கும். அறிவையும் ஆற்றலையும் அவன் அடக்கி வச்சிருப்பா. இப்ப உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு வைரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. வைரம் மாதிரி இருக்கும். ஆனா அப்படி வைரம் மாதிரி இருப்பதை முழுமையாக பட்டை தீட்டி உலகத்திற்கு தெரிகிற வகையில் ஒளிபர செய்வது பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரையும் பெற்றோர்கள் நடத்தக்கூடிய வாழ்க்கை பாடமும். பட்டை தீட்டுவது பெற்றோர்கள் தானங்க சமூகத்திற்கு. நடுவர்களே, எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்குது. நீங்க ஒரு பெரிய கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 மாடி 100 மாடி வரைக்கும் இப்ப கட்டடம் கட்டுறாங்க. எவ்வளவு உயரமான கட்டடம் கட்டுறதாக இருந்தாலும் அடித்தளம் இல்லாம முடியுமா? அடித்தளம் எவ்வளவு வலிமையா இருக்குதோ அந்த அளவுக்கு கட்டடம் நிலையாக நிற்கும். அடித்தளம் என்பது குடும்பம். மேல எத்தனை மாடி வேலை, பேஸ்மெண்டே இல்லாம நீங்க கட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி கட்டினா அது நிக்குமா? அது வலிமையான ஒரு அடித்தளத்தை தரக்கூடியது குடும்பமாக தான் இருக்கு. நீங்க அம்மா தர்ற பாசமும் அப்பாவினுடைய தியாகமும் தான் ஒருவனை மிகச்சிறந்த மனிதனாக ஆக்குகிறது இந்த சமூகத்தில். எல்லாமே அப்பா தர. நீங்க அம்மா மடியில உட்கார வச்சு சாப்பாடு
இந்த சமூகத்தை காட்டுவார். இந்த ரெண்டுமே வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வழிகாட்டுதல்கள். அவங்க இல்லாம எதுவுமே இல்லைங்க. நீங்க அப்பா தரக்கூடிய அப்பாவினுடைய உழைப்புங்கிறது இருக்குல்ல, அது சாதாரணமானது இல்ல. எவ்வளவு சிரமப்பட்டு பிள்ளைகளுக்காக கஷ்டப்படும், எத்தனையோ உழைப்பு இருக்கு. எந்த உழைப்பாக இருந்தாலும் பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு அந்த உழைப்பை கஷ்டப்பட்டு செய்யறாங்க இல்லைங்களா? அப்பா சிந்தக்கூடிய வியர்வை என்பது அது உப்பாக இருக்கலாம், அதுதான் நம் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். நம் வாழ்க்கையின் எல்லா இனிமைகளுக்கும் அவர் சிந்தக்கூடிய வியர்வை தான் காரணம். எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொன்னான். நீங்க கட்டடங்கள்ல பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளிகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒற்றை கயிற்றுல தொங்கிட்டு இருப்பான். ஒரு கவிஞன் அந்த காட்சியை வச்சு எழுதுனா, ஒற்றை கயிற்றில் ஊசலாடுகிறது 10 மாடி கட்டடத்திற்கு வண்ணம் பூசுபவனின் உயிர் என்று எழுதினார். ஏனென்றால் அவன் உயிர் அந்த கயிற்றில் தொங்குகிறது. அவன் அப்படி தொங்குவதால் தான் அவன் குடும்பம் நிலையாக வாழ்க்கையில் தங்குகிறது. குடும்பம் நிலையாக இருக்கணும்னு சொன்னா எல்லாமே இருக்குது. நீங்க வாழ்க்கையினுடைய நல்ல நல்ல பாடங்களை எல்லாம் கற்றுத் தருவது நம்ம குடும்பம் தாங்க. நீங்க சமூகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குடும்பம் புத்தகத்தை அறிமுகம் பண்ணும். இன்னைக்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய எழுத்தாளர்களாகவும் சிந்தனைகளாகவும் ஏன் பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆரம்பத்தையும் நீங்க பாருங்க. புத்தகத்தை மிகச்சரியாக அறிமுகப்படுத்தி சரியான பாதைக்கு பெற்றோர்கள் தான் வழிகாட்டி இருப்பாங்க. ஏன் உங்க வாழ்க்கையில கூட அது நடந்திருக்கும். மனசுல நீங்க நினைச்சு பார்த்தா இது சரின்னா நீங்க கை தட்டுவீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலே அதான் நடக்கும். இப்படி கேட்டு கேட்டு கை தட்டு வாங்க வேண்டியது. தேர்தல் வருது இல்ல, எல்லாமே கேட்டு வாங்க வேண்டியதுதான். நீங்க இந்த மண்ணில் தோன்றிய மிக மகத்தான மிகச்சிறந்த கவிஞன், திரைத்துறையில் 1500 பாடல்களுக்கு மேல் மிக குறுகிய காலத்தில் எழுதி நிலையான ஒரு இடத்தை பெற்றவன் எங்கள் அன்பிற்குரிய நா. முத்துக்குமார் என்கின்ற கவிஞர். திரைத்துறையில் ஆனந்த யாழை மீட்டியவன். எல்லாரும் அம்மாவை பற்றி எழுதும் போது அப்பாவை பற்றி எழுதி தந்தையர் தினத்தில் அதை காலர் டியூனாக மாற்றியவன் எங்கள் வணக்கத்திற்குரிய முத்துக்குமார். 2 தேசிய விருது வாங்கினாருங்க. 2 தேசிய விருது வாங்கினார். நிறைய புத்தகங்கள் எழுதி இருக்கிறார். மகாகவி பாரதி குறைந்த வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனை செய்ததாக படித்திருக்கிறோம். ஆனால் நம் வாழ்நாளில் மிக குறைந்த வாழ்நாளில் 41 வயதுக்குள்ளால் தொட வேண்டிய எல்லைகளை எல்லாம் தொட்டுவிட்ட மிகச்சிறந்த கவிஞன் வணக்கத்திற்குரிய நா. முத்துக்குமார். அவர் வாழ்க்கையை பற்றி எழுதும் போது சொல்றார், சின்ன வயசில் அம்மா தவறிட்டாங்க, ஆனால் என் அப்பா எனக்கு சொத்து சேர்க்கல, ஆனால் புத்தகங்களை சேர்த்து வைத்தார். அப்பா சேர்த்து வச்ச புத்தகங்களை படித்து 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 என் அறிவை வளர்த்துக் கொண்டேன். அதுதான் நான் இந்த அளவிற்கு உயர்வதற்கு காரணம் என்று அவர் எழுதியிருக்கிறார். வேடிக்கையா அப்பாவை பற்றி எழுதுறார். என்னன்னு தெரியுமா? எங்க அப்பா புத்தகங்கள் எங்க கிடைச்சாலும் வாங்கிடுவாரு. ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்தால் என் தந்தை என்னையும் கூட விட்டு விடுவார்னு எழுதியிருக்கிறார். இதை நீங்க அந்த கவிதையை படிக்கும் போது படித்து படித்து ரசிக்க, அவங்க அப்பா யாருன்னு நமக்கு தெரியாது, பார்த்ததில்லை. ஆனால் கவிதையை படிக்கும் போதெல்லாம் அவர் தந்தை பிறந்து கொண்டே இருக்கிறார். உண்மை. இப்ப பாருங்க, அப்பா கற்றுக் கொடுத்த அந்த பாதையில் அவர் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்தார். ஆனால் சமூகம் சொல்லிக் கொடுத்த சில தவறான பழக்கங்களால் வளர்ந்து பெரிய அளவுக்கு வர வேண்டிய அந்த கவிஞன் வாழ்நாளை குறுகிய வழியில் முடிகிற அளவுக்கு சூழல் அமைஞ்சிருச்சு. இதன காரணம். அப்ப சமூகம் எத்தனையோ தப்பான வழிகளை காட்டுகிறது. போதையை காட்டுது, புகையை காட்டுகிறது. என்ன காதலர் தினம்ங்கிற 2 நாள்ல வரப்போகுதுங்க. குடும்பம் அன்னையர் தினம் சொல்லித் தருது, தந்தையர் தினத்தை சொல்லித் தருகிறது. சமூகம் காதலர் தினத்தை சொல்லித் தருகிறது. இன்னைக்கு கட்டேங்கிறாங்க. உண்மையான கட்டேங்கிறது எது தெரியுமா? முதலாக அந்த குழந்தை பிறந்த போது அந்த தந்தையும் தாயும் அப்படியே மார்போடு அணைத்து அந்த குழந்தையை உச்சு முகர்ந்தாங்கல்ல, அந்த நாள் தான் ஒவ்வொருவருக்கும் கட்டே. ஆமா, அதை நமக்கு அந்தந்த வயசுக்குரிய விஷயம், அத வயசு கோளாறு பண்ணுங்கிறதா. சமூகம் சில இந்த தப்பான விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப இப்படி பாக்குறேங்க. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது பெற்றோர்கள் தானுங்க. எந்த பள்ளி நல்ல பள்ளி, எந்த கல்லூரி நல்ல கல்லூரி. இப்ப சமீபத்தில் அந்த காலேஜ் அட்மிஷன் நடக்கும் போது ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். கல்லூரி வாசல்ல பெற்றோர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து உடனடியா அந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்காது. கொஞ்சம் மார்க் எடுத்தவங்களுக்கு தர முடியாத நிலைமையில இருக்கும். ஒரு அப்பா வாசல்ல
வாசல்ல நிக்கிறாரு. வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து கும்பிடுறாரு. அவர் வந்து சொல்றாரு, புள்ள கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்கான், ஏதோ நல்லா படிக்கிற புள்ளதான், இந்த எக்ஸாம் நேரத்துல அவனுக்கு உடல்நல சரியில்லாததுனால மார்க் எடுக்க முடியல, நல்ல பிள்ளையா, அவனுக்கு எப்படியாவது அட்மிஷன் கொடுங்கய்யா, எங்க குடும்பத்துல முதல் தலைமுறை எப்படியாவது என் புள்ள படிச்சு மேல வந்துடட்டும், உங்க காலில் வேணாலும் விழுந்துக்கிறேங்கிறார். பாருங்க, அப்ப தன் பிள்ளையின் உயர்வுக்காக யார் காலில் வேண்டுமானாலும் விழுவதற்கு தயாராக இருப்பவன் தான் பெற்றோர்கள். அதான் இருக்கும். சமூகம் தவறான பாதையை காட்டும், குடும்பம் தான் மிகச் சரியான பாதையை காட்டும் என்று சொல்லி தன்னை விட தன் பிள்ளை உயர வேண்டும், தன்னை விட தன் பிள்ளை உயர வேண்டும் என்று எல்லா நிலையிலும் நினைப்பது குடும்பம். சமூகம் சில தடைகளை கற்றுத்தரும். சில தடைகள் இருக்கும். இங்க சமூகம் நம்ம வெற்றி பெறும் போது கைதட்டுறதுக்கு வரும். ஆனால் குடும்பம் தோல்வியில் துவண்டு இருக்கும் போது நம்மை தோள் சாய்த்து நமக்கு ஆறுதல் சொல்வது குடும்பமாகத்தான் இருக்கும். மொத்தத்தில் சமூகம் பிரச்சனைக்குரியது, குடும்பம் தான் நம் வாழ்க்கைக்குரியது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.